ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. இப்ப திமுக ஒரே நெரட்டிவ், அண்ணாமலை என்கிற ஒரு மலை இறங்கிச்சுன்னா நம்ம மடுவா படுவோமே. அப்ப அண்ணாமலையுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம செய்தியில தான் வந்தாகணும். அது நல்லது பண்றோமோ கெட்டது பண்றோமோ, இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும்னு ஒரு பழமொழி போல, இந்த சினிமாவில் வர்றது போல எதையாவது ஒரு குரங்கு சட்டையை பண்ணி நியூஸ்ல வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை எனக்கு சைட்லைன் பண்ணலாம், அவர் ஆரம்பிக்கக்கூடிய இயக்கத்தை கண்முன் தெரியாம பார்த்துக்கலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஆளுங்கட்சியாக தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சியாக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே மக்கள் வெகுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க சார் ஆஃப்டர் எலெக்ஷன். இன்னைக்கு என்ன அர்ஜென்சி? மக்கள் எல்லாம் ஏன் ஓடி வந்து 20 lakhs மெம்பர்ஸ் ஏன் சேரணும்? நாளைக்கு தேர்தலா? கேட்ட கேள்விக்கு பதில். இன்னைக்கு திமுக காரன் கேள்வி கேட்க முடியாது, ரூல் அவுட் ஆயிடுச்சா? ஏடிஎம்கே காரங்க உட்கட்சி பிரச்சனையை பார்ப்பதற்கு அவங்களுக்கு இந்த ஆயுசு போதும். அப்போ இதோடைய ஒரு சொல்யூஷன் தான் புரட்சி இளைஞர் அண்ணாமலையுடைய இயக்கம் தான், கடவுளுடைய கிருபை. அதெல்லாம் நாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியாச்சு. அந்த கட்சி மக்கள் சார்ந்த கட்சியாக இருக்கும். ஒரு புது அரசியலை, ஒரு புத்துணர்ச்சியான அரசியலை அந்த அண்ணாமலையோட இயக்கம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட போயிட்டு இருக்கோம். பாருங்க, காணாம போற கட்சியெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய தயவு தேவைப்படுது பாருங்க. அந்த கட்சியால தானே அவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் காலத்தின் சுழற்சியில நல்லது என்னைக்கு மக்கள் கருது தெரிய வந்துடும். நீங்க என்னதான் அவரை போட்டு நீங்க, அதாவதுங்க ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, அந்த நெருப்பு மேல நீங்க ஒரு லாரி குப்பையை கொண்டு வந்து அடைச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு குப்பை அடைச்ச மாதிரி இருக்கும். நெருப்பு உள்ள பத்திக்கிச்சுன்னா தீதீதையும் எரியும். அதே போல நெருப்பு போல ஒரு மனிதன் அந்த புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அதனால நீங்க யாரெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னு தெரியல, நாங்கள் மக்கள் ஆசைக்கு தான் சார் போவோம். நாங்கள் அன்கம்பேரபிள் போட்டி. அண்ணன் விஜய் அவர்கள் 2026 சொன்னது எப்படிலாம் மக்கள் ரசிச்சாங்களோ, இப்போ நான் சொல்றேன் 2031 2 பேர் தான் போட்டி. ஒன்று அண்ணன் அண்ணாமலையார், இன்னொன்று அண்ணன் விஜய். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் உறுப்பினர் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். உங்கள் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜூலை 12 போதையில்லா பொள்ளாச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. எப்படி நடக்க போகிறது இந்த மாநாடு? தமிழ்நாட்டில் வருகிற காலத்தில் நல்லாட்சி அமைய நம்ம எல்லாம் பொள்ளாட்சியில் ஒன்று கூடணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்டலான விஷயத்தை எங்களுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல வர்றார். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது உறுப்பினர் சேர்க்கை அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆட்களை சேர்க்கறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கூட்டங்கள் அங்கங்கே போட்டு பப்ளிசைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, கட்சிக்கான பாடலை ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு நடைமுறை, அதாவது ஒரு வாடிக்கையாக ஒரு கட்சின்னு ஆரம்பித்தா இதெல்லாம் ஒரு சடங்காக நடத்தப்படுது தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு போதை விழிப்புணர்வு, மக்கள் சார்ந்த ஒரு கள அரசியலை ஒரு தலைவர் மேற்கொள்றாரு. ஒரு விஷனரி லீடர், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க ஒருத்தரால தான் இது போல சிந்திக்க முடியும். இப்போ நாளைக்கு தேர்தலா, இல்லை நாளைக்கு பெண்கள் வாக்களிக்கக்கூடிய நாளா? அப்போ எதுக்கு போதையை பற்றியான ஒரு விழிப்புணர்வு எடுத்து தமிழக மக்களுக்கு சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த போதை விழிப்புணர்வு மாநாடு நடத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு செக்டாரா அந்த தலைவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. இன்னைக்கு நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைக்கு எது அடித்தளம்? போதை. அந்த போதைக்கான ஒரு விழிப்புணர்வை, அந்த போதையை பயன்படுத்தக்கூடாது, நம்ம குடும்பம் பயன்படுத்தக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது, நம்மளை சார்ந்த தெரிந்தவர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. போய் நீங்கள் அங்கங்கே விழிப்புணர்வு சொல்லுங்க, ஒரு உறுதிமொழியே போட்டிருக்காங்க, அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல்லேருந்து, இந்த கிராஸ்லேருந்து ஒரு அரசியல் கட்சி மக்கள் சார்ந்த இயக்கமாக பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூவாக தான் இந்த மாநாடை நான் பார்க்குறேன். பெரும்பாலான இளைஞர்கள், மகளிர் எல்லாமே தன்னார்வத்தோடு மாநாடுக்கு எப்படிப்பா போகிற, எப்படிப்பா இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு அத்தனை ஃபோன் வருது ஒரு தொண்டனுக்கு. அப்போது நாளைக்கு தேர்தல் இல்லை, நாளைக்கு எந்த விதமான அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் நடைபெற போகிறது இல்லை தமிழ்நாட்டில். ஆனாலும் ஒரு கட்சி இன்னும் கட்சி பேர் அறிவிக்காம போது தேரும் திருவிழாவும் இருக்கு. இதை பார்க்கும்பொழுது ஒரு தொண்டனாக எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ ஜென்ஸ் பிரதர் நம்ம ஏதோ ட்ரிப்பு மாதிரி போகலாம் கூட ஐடியா பண்ணி போவோம். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், லேடிஸ் அவ்வளோ பெண்கள் விரும்பி, தம்பி ஒரு முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு, ஒரு மாநாடு போடுறாரு, சென்னையிலேருந்து நம்ம போகணும். இதுவரை தலைவர் வந்து ஒரு காமன் ஒரு அழைப்பு கூட கொடுக்கல.
அந்த பொள்ளாச்சியை சார்ந்தவர் வரட்டும், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் வரட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தன்னார்வத்தோடு தொண்டர்கள் ஓடி வர்றதுக்கு முதல் இனிஷியேட்டிவ் அந்த அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. இதற்கு நம்மளாம் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு எப்படி நம்ம ஃபார்மாலிட்டிஸா இருக்க மாட்டோமோ அது போல ஒரு கல்யாண நிகழ்ச்சி போல எல்லாம் புறப்பட்டு தயாரா இருக்கிறாங்க. உண்மையாலே தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியலுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, இன்னும் அந்த மாற்றத்துக்கான ஒரு விதை, அந்த விதை இன்னும் சாகல அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மூவோட 12ஆம் தேதி ஆர்ப்பரிக்கிற கூட்டத்திற்கும் ஒரு சந்தோஷத்திற்கும் அந்த போதை விழிப்புணர்வுக்கும் அந்த மாநாடுடைய அஜெண்டாவுக்கும் எந்த பஞ்சமும் இல்லாம நல்லபடியான ஒரு நிகழ்வை நடத்த இருக்கிறது வி தி லீடர்ஸ். ஓகே, மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நாங்க இப்பதான் எதிரி யாருன்னே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி, இப்போதைய ஆளும் கட்சியான தாவேகா தான் அங்க எதிரி அப்படின்னு சொல்லி அவர் அங்க ஃபோக்கஸ் பண்றாரு. இங்க அண்ணாமலை அவர்கள் அவர் ரேஸ்ல கூட எடுத்துக்கலையோ ஒருவேளை? மக்கள் திமுகவை எதிரியா பார்க்கலையே, உதிரியா பார்த்துட்டாங்களே, உதறி விட்டாங்கல்ல. ஆளுங்கட்சியா இருந்தீங்க, உங்க அப்பா செய்த சாதனை உலகத்துல யாரும் செய்யலன்னு பாட்டா பாடினீங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு அதோடைய முழு ரிசல்ட் என்னன்னா, எந்த அப்பாவை வச்சு நீங்க ஆட்டம் போட்டீங்களோ அந்த அப்பா இன்னைக்கு வீட்டுல இருக்காரு. அந்த அப்பாவுக்கு நீங்க சட்டசபையில இடம் இல்லை. மக்களுடைய முடிவை பாருங்க பிரதர். இன்னைக்கு நாடு முழுக்கதும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஆனால் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டைல் விட்டுருங்க. குறிப்பிட்டு ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை மக்கள் மண்ணக்கவ வைக்கிறாங்க. சாதாரண ஒரு வேட்பாளர் அவர் ஏற்று நிற்கிறாங்க. இப்போ ஜனநாயகம் சொல்லும் செய்தி என்ன? உங்க அப்பாவும் நீங்களும் சுட்ட ரீலு மக்கள் ஏற்கலை, உங்க அப்பாவும் நீங்களும் சுட்ட வடையை மக்கள் ஏற்கலை. மக்களுடைய விருப்பத்திற்கு திமுக ஒருபோதும் இல்லை. அவங்களும் உதிரி விட்டுட்டாங்க, உதிரியாக தள்ளி விட்டாங்க. இவங்க யார் எதிரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த குடும்பம் தானங்க எதிரி. இந்த ஒரு குடும்பத்தால தானங்க நம்ம குடும்பம்லாம் நீ கேள்விக்குரியா. ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கடன் இருக்கு. தலா 2.5 லட்சம் கடன் இருக்குங்க. ஒரு குடும்பத்துல சராசரியா 4 பேர் இருந்தா 10 லட்சம் நம்ம மேல கடன் இருக்கு. அந்த ஒரு குடும்பத்தால தானே. அந்த ஒரு குடும்பம் ரெட் ஜெயின்ட் ஆரம்பிக்க, அந்த ஒரு குடும்பம் ஜி ஸ்கொயர் ஆரம்பிக்க, அந்த ஒரு குடும்பம் ப்ரொடக்ஷன்லயும் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்து மேல தான் கடன் வந்திருக்கு. திமுகவிற்கு தாவேக்காவை விமர்சனம் செய்யும் தகுதி இருக்கிறதா? நாங்கள் எதிரி யார் என்று கண்டுபிடித்து விட்டோம். நீங்க யாரு? பொதற்குழந்தை எலி வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் முதல்ல மருந்து வச்சாங்க மக்கள். தாவேக்காவை கேள்விக்குள்ளாக்கி, தாவேக்காவை கேலி செய்து, தாவேக்கா எம்எல்ஏங்களை நன்கு காட்டுறது, அங்க உட்கார்ந்து ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றது, இதுவா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி நீங்க செய்யற வேலை? ஒரு எதிர்கட்சியோட வேலை என்ன பிரதர்? ஆளுங்கட்சி வேலை தான் தெரியல உங்களுக்கு, வீட்டுக்கு அமைச்சாச்சு. எதிர்கட்சி வேலையா தெரியணும்ல, அதுவும் என்னன்னே தெரியல. திருப்பி எழுந்துக்கிறது அப்போ விட்டு அதே பலூனுங்க. ஏங்க டெய்லி நம்ம வீட்டுல தோசையே கொடுத்துருந்தா என்ன கடுப்பாகுமா பண்ணுவாங்க? தினம் தோசையை ஊற்றி உயிரை வாங்குறீங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே தோசை, எதிர்கட்சியா இந்த பக்கம் வந்தவொடனே திருப்பி அதே தோசையை ஊத்துறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சி சிறந்த ஆட்சின்னாங்க. இப்ப அவங்க மனசை அவங்களே தேர்த்திக்கிறதுக்கு நாங்க அமைச்ச எம்எல்ஏவால தான் நீங்க ஆட்சி அமைச்சீங்க, இது நாங்க ஆரம்பிச்ச ஆட்சி, இது நாங்க காப்பாத்தின ஆட்சி. மக்களை காப்பாத்துறதுக்கு தானங்க எம்எல்ஏ. யார் ஆட்சியை யார் காப்பாத்தினா எதிரி மோனையாக பேசுறது? உதயநிதி அவர்களின் கருத்து சரியான முதல்ல சொல்லுங்க. அவங்க எதிரி விஜய்னு டார்கெட் பண்றாங்க. இனிமே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொன்னதை இப்ப இவங்க அக்செப்ட் பண்ணி ஓகே நாங்கள் தான் எதிரின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல எங்க வர்றாரு, எங்க ரோல் பிளே பண்றாரு? சார், எதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்க்கும். நீங்க நல்லவரா இருந்தா நீங்க என்ன எதிர்க்கலாம், நான் நல்லவரா இருந்தா உங்களை எதிர்க்கலாம். நம்ம 2 பேருமே அயோக்கியர்கள். நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கிறது? பதில் சொல்லுங்க சார். ஒரு நல்லவங்க இருந்து ஒரு கெட்டவங்களை எதிர்க்கலாம். திமுக என்ன நல்லது பண்ணிடுச்சு, இன்னொரு ஆளை பார்த்து நீ தான் என் எதிரி, உன்னை சும்மா விடுவனா பாரு. 60 வருஷமா கோலி ஆடினது யாரு? பார்லிமெண்ட்ல உட்காந்து பல்லாங்குழி ஆடினது யாரு? இவ்வளவு எம்எல்ஏவும் இவ்வளவு எம்பியும் உங்களுக்கு தானே திரும்பி திரும்பி ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள். 1000 வெறுப்பு இருக்குங்க என் மக்களுக்கு. திமுக ஒண்ணுமே செய்யல. எம்எல்ஏ முழுமையா கொள்ளடிக்கக்கூடிய ஆளு, கவுன்சிலர் கொள்ளடிக்கக்கூடிய ஆளு, மந்திரி கொள்ளடிக்கக்கூடிய ஆளு, அந்த முதலமைச்சர் குடும்பமா கொள்ளடிக்கக்கூடிய. ஆனா இவ்வளவும் தெரிஞ்சோம் 6 முறை உங்க அப்பா முதலமைச்சர் எடுத்துட்டாரு, நீங்களும் ஒருத்தர் முதலமைச்சர் இருந்துதானே செஞ்சீங்க. இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு ஆதங்கமும் இவ்வளவு அதிருப்தி இருந்தா கூட மக்கள் உங்களுக்கு தானே திரும்பி திரும்பி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற நேரத்துல எதையுமே செய்யாம இன்னைக்கு தோர்த்த பிறகு வந்து நீலிக்கடை வெடிச்சு என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? இதைத்தான் மக்கள் கேள்விக்குள்ளாக்குறாங்க. தாவேக்காவை எதிர்க்கிற சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருக்கு இருக்கு? தயவுசெய்து சொல்லுங்க. 75 எம்எல்ஏ அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. சரி, தாவேக்கா தானே எதிரி முடிவு பண்ணிட்டீங்க. எதுக்கு அவன் எம்எல்ஏ எல்லாம் போய் காசு கொடுத்து வேலை வாங்குறது? இதெல்லாம் என்ன வேலை? அதான் எதிரி பண்ற வேலையா இது? குழிப்பறிக்கிற வேலை இது. ஒரு நிஜமான எதிரி நீ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படை வீரன் என்ன பண்ணணும்? தர்க்கம் பண்ணுங்க, வாதம் பண்ணுங்க, மக்கள் சார்ந்த குறைகளை சட்டமன்றத்துல பேசி தாவேக்காவை முடுக்கி விடுங்க. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு எம்எல்ஏவோட ஃபுல் ஃபார்ம் தெரியாது. அவங்களை இழுக்கிற 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 கோடி தரேன், வந்துரு என்னதான் அஜெண்டா ஃபாலோ பண்றீங்க நீங்க? ஆனா இதே உதயநிதி போன மீட்டிங்ல சொல்றாரு, நாங்க காப்பாத்தின ஆட்சி, எங்க கூட்டணியில் இருக்கவங்க நாங்க தான் போன் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம்.
அண்ணன் திருமாவளவன் போயிட்டு வாங்க, கம்யூனிஸ்ட் போயிட்டு வாங்க, காங்கிரஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் வசனம் பேசிட்டு இருந்தாரு போன வாரம் வரையும். இப்ப அவங்கவுங்க மீட்டிங் போட்டு பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்களா? திமுகவுக்கு சாணி அடி விழுந்து விட்டது. அந்த சாணி அடி தாங்க முடியல. இந்த வடிவேல இன்னொரு தாத்தா வருவாரு, ஐயா என்ன அடிச்சிட்டாங்க ஐயா, வாத்தலையா குருநாதா, என்னன்னு கேளு குருநாதா. உள்ள வந்து டேன்னு தூக்கி ஒன்று அடிப்பான். என்ன தலைவா, மாட்டு சாணத்தையும் மனசு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க தலைவான். நான் பாட்டு செவனேன்னு போயிருந்தேன், ஒரு காமெடி வரும் பாருங்க. அது போல நீங்க திமுக மேல மாட்டு சாணத்தையும் மனசு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்காத சூழ்நிலை தான். சூழ்நிலை இவ்வளவு கிரிட்டிக்கலான பிறகும் ஆட்டம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு எல்லாரும் மேலே வழக்கு பாஞ்சோன்னே ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க? கைது பண்ணா ஏன் வீட்டுல வந்து அராஜகம் பண்றீங்க? இது தாவேக்காவுடைய அடக்குமுறை. அப்ப போன ஆட்சியில நீங்க அரெஸ்ட் பண்ணவங்கள, எங்களை போன்ற ஆட்கள் யூடியூப்ல பேசினா உடனே அரெஸ்ட். அப்ப நாங்கெல்லாம் என்னன்னு கத்துறது? ஆக உங்க ஆட்சியில நீங்க அக்கிரமம் பண்ணா அது நல்லது, உங்க ஆட்சியில நீங்க கமிஷன் வாங்கினா அது நல்லது, உங்க ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்ணா அது நல்லது, உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதிப்பு வந்தா அது நல்லது, உங்க ஆட்சியில ஆசிரியர்களுக்கு பிரச்சனை வந்தா நல்லது, உங்க ஆட்சியில எந்த கெட்டதாக இருந்தாலும் நல்லதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே. இப்பதானே ஒரு ஆட்சி வந்திருக்கு. ஒரு மாசம் தயத்தக்கன்னு குதிக்கிறீங்களே, தண்ணியில இருந்து வெளியே விழுந்த மீன் மாதிரி துள்றீங்க. நல்ல வேலை அப்பாவும் பையனும் காம்பினேஷனா இல்ல எதிர்கட்சி அந்த வரிசையில. இன்னும் காம்பினேஷன் இருந்தா இன்னும் குட்டிசோரா போயிருக்கும். இன்னைக்கு மகன் தனி மரமாக நின்று கொண்டு தேவையில்லாத வசனங்களை பேசிக்கொண்டு இவரே ஊறப்பட்ட வசனத்தை பேசுறாரு. எதிர இருக்கவங்க சினிமா பார்த்துட்டு வராத, இது சினிமா இல்லைன்றாரு. ஏய், அவர் ஆக்டர்னு நீ ப்ரொடியூசரியா? நீனா உனக்கும் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இது சினிமா இல்லை, இது சினிமா இல்லைன்னு அந்த எம்எல்ஏ கத்துறாங்க. உங்கால் பேசுற வசனத்தெல்லாம் சினிமா இல்லையா? அது ஒட்டுமொத்த வசனத்தில் ஒரு 5 ஆண்டு ஆட்சியை நடத்திட்டு திமுக இன்னைக்கு இன்னும் வசன கருத்தா போல மக்கள் மேல பெரிய அன்பு இருக்கிறது போல. இப்ப நீங்க சொல்ற நெரட்டிவ் தெரியுமா? இப்ப திமுக ஒரே நெரட்டிவ், அண்ணாமலை என்கிற ஒரு மலை இறங்கிடுச்சுன்னா நம்ம மடுவா போயிடுவோமே. அப்ப அண்ணாமலையுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம செய்தியில தான் வந்தாகணும். அது நல்லது பண்றோமோ கெட்டது பண்றோமோ, இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும்னு ஒரு பழமொழி போல, இந்த சினிமால வர்றது போல எதையாவது ஒரு குரங்கு சட்டையை பண்ணி நியூஸ்ல வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை எனக்கு சைட்லைன் பண்ணலாம், அவர் ஆரம்பிக்கக்கூடிய இயக்கத்தை கண்முன் தெரியாம பாத்துக்கலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஆளுங்கட்சியாக தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதற்கு கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சியாக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே மக்கள் வெகுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க சார் ஆஃப்டர் எலெக்ஷன். இன்னைக்கு என்ன அர்ஜென்சி? மக்கள் எல்லாம் ஏன் ஓடி வந்து 20 lakhs மெம்பர்ஸ் ஏன் சேரணும்? நாளைக்கு தேர்தலா? கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அதை தாண்டி தன்னார்வத்தோடு கூட்டம் சேருது, அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும் அங்கங்க மாநாடுகளும் நடத்துற இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடுகள் நடக்குது. அப்போ தமிழ்நாடு எழுச்சிக்கும் புரட்சிக்கும் காத்து கொண்டிருக்கு. விஜய் என்கிற ஒரு ஃபேக்டரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அப்போசிஷன்ல ஒருத்தரும் சரியில்லையங்க. இன்னைக்கு திமுக காரன் கேள்வி கேட்க முடியாது, ரூல் அவுட் ஆயிடுச்சா? ஏடிஎம்கே காரங்க உட்கட்சி பிரச்சனை பார்ப்பதற்கே அவங்களுக்கு இந்த ஆயுசு போதும், அவங்க கதை முடிஞ்சிருச்சா? இப்போ இதர கட்சிகள் எல்லாம் 1 சீட்டு 2 சீட்டு தான் இருக்காங்க, அவங்களாம் என்ன வாய் திறந்து பேசிட முடியும்? அப்போ இதோடைய ஒரு சொல்யூஷன்னா புரட்சி இளைஞர் அண்ணாமலையோடைய இயக்கம் தான். கடவுளுடைய கிருபை, அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம். கட்சி ஆரம்பிக்கும் போதே எதிர்கட்சி கேள்வி மயக்க பிடிச்சி யாருக்காவது கேட்கறதுக்கான ஒரு தரவுகள் இருக்கா? உதயநிதி அண்ணா தகராறு பண்ண தயாரா இருப்பாரு, தரவுகளோட பேச தயாரா இருக்காரா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு என்னங்க தேவை? ஒரு புது ஆட்சி. பிரதர், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பிரதர், நீங்க புதுசா வரீங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா நான் நல்லவனா இல்ல எனக்கு தெரியுது நான் பெரிய பண்ணையார மாதிரி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமானா அப்ப என்ன நினைப்பீங்க? தற்பெருமை பிடிச்சோம் போல இந்த ஹரி, அவனை பத்தியே புகழ்ந்துட்டு இருக்கான், நான் புதுசா வந்திருக்கேன் எனக்கு என்னன்னு சொல்லி தரோம். யோசிப்பீங்களா மாட்டீங்களா? சார், மந்திரியா இருக்கிறதுல அண்ணன் செங்கோட்டையனை தவிர எல்லாருமே புது மந்திரிகள், புது எம்எல்ஏக்கள். டைம் கொடுக்கலப்பா. 60 வருஷம் உட்கார்ந்து குத்து கும்மா குத்து போட்டீங்களே, அப்பெல்லாம் பொறுத்துதானே நாங்க மக்கள். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூலா இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், இதெல்லாம் இதனுடைய முதல் எங்க இருந்து வந்துச்சு? இவங்களுடைய கொள்ளையடிக்கிற சமாச்சாரத்திலையும், இவங்களுடைய ஊழல் விஷயங்களிலையும், இவங்களுடைய ஒரு அலிகேஷன் விஷயத்துல இன்னைக்கு புது கட்சிகள் தலையிடுறதை இவங்களால ஏத்துக்க முடியல. இதே போலதான் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லும் போது துள்ளி குதித்தாங்க. ஏன் நீங்க வாபஸ் ஆகிட்டு ஓடுறீங்க? இவங்களை பொறுத்தவரையிலும் ரெட்டை வேடங்க. இந்த பக்கம் கத்தி வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. நல்லா தேனூருக பாலூருக பேசுவாங்க, பேசி முடிச்சு கத்தி எடுத்து குத்திடுவாங்க. நம்ம இதான் இவங்களுடைய அரசியல். திமுகவுடைய அடக்குமுறை அரசியலையும் திருட்டு அரசியலையும் அரங்கேற்ற முடியாத சூழ்நிலையில விரக்தியின் விளிம்புல தாவேக்காவை எதையாவது அலிகேட் பண்ணாதான் நம்ம நியூஸ்ல வருவோம்னு சொல்லி இன்னைக்கு நியூசன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது திமுக. இல்ல, இந்த அளவுக்கு உதயநிதிகள் பேச காரணம் எங்க அண்ணாமலை உள்ள வந்துருவாரோ அவரை சைலண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காருன்றீங்க. அதே நேரத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி வந்தது, அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. அப்போது அதிமுக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் சொன்னது, அண்ணாமலை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய பலமாக இருக்கும், இளைஞர்கள் நம்ம பக்கம் வருவாங்கன்னு சொல்லி எங்க பேசப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப அண்ணாமலை பவர் அங்க புரிஞ்சிருச்சோ?
உதயநிதியை காட்டிலும் அதிமுக புரிய ஆரம்பிச்சிருச்சோ? விதியை பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேங்க, நான் விதியை ரொம்ப நம்புறேன். எந்த கட்சி எங்கள் தலைவரை சைட்லைன் பண்ண முயற்சிதோ, எந்த கட்சி தலைவர் எங்க தலைவரை வந்து நீங்க எடுத்துடணும், அவர் பொறுப்புல இருந்து இல்லைனா தான் நாங்க வருவோம் கூட்டணிக்குன்னு சொல்லி ஆட்டத்தை காமித்ததோ, இன்னைக்கு அந்த கட்சி ஆட்டம் காணும் போது யாரை சொல்றாங்க? ஆட்டத்தின் நாயகனா யார் இருக்காங்க? அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தான். எந்த கட்சி அண்ணாமலை வேண்டாம், எங்க தலைவரை குறை சொல்லிட்டாரு, எங்க கட்சியை குறை சொல்லிட்டாருன்னு பேசுனாங்க, அதே கட்சி இன்னைக்கு அண்ணாமலை விரும்புறதா நீங்களே செய்தி சொல்றீங்களே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு நல்லவருக்கு எவ்வளவு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. நாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியாச்சு. அந்த கட்சி மக்கள் சார்ந்த கட்சியாக இருக்கும். ஒரு புது அரசியலை, ஒரு புத்துணர்ச்சியான அரசியலை அந்த அண்ணாமலையோட இயக்கம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட போயிட்டு இருக்கும். பாருங்க, காணாம போற கட்சியெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய தயவு தேவைப்படுது பாருங்க. அந்த கட்சியால தானே அவ்வளவு பிரச்சனை இருந்த இயக்கத்துல, அந்த இயக்கமும் இன்னைக்கு படுகொலிக்கு போய் அதை ஏறி விட்ட இன்னொரு இயக்கமும் இன்னைக்கு எங்களை எதிர்பார்த்து கொண்டு, எங்கள் தலைவரை எதிர்பார்த்து கொண்டு, விதியை பாருங்க. அதனாலதான் காலத்தின் சுழற்சியில நல்லது என்னைக்கு மக்கள் கணக்கு தெரிய வந்துடும். நீங்க என்னதான் அவரை போட்டு நீங்க, அதாவதுங்க, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, அந்த நெருப்பு மேல நீங்க ஒரு லாரி குப்பையை கொண்டு வந்து அடைச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு குப்பையை அடைச்ச மாதிரி இருக்கும். நெருப்பு உள்ள பத்திக்கிச்சுன்னா தீதீதையும் நெறியும். அதே போல நெருப்பு போல ஒரு மனிதன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அதனால நீங்க யாரெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னு தெரியல, நாங்கள் மக்கள் ஆசைக்கு தான் சார் போவோம். ஒரு தனிப்பட்ட கட்சியில இல்ல. நம்மளர்கள் இப்ப அதிமுக ஒரு பக்கம் ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு, அதை பாப்பாரா இல்ல தன் இயக்கத்தை அடுத்த கட்சியாக ஆரம்பிப்பாரு? சார் வேணாம் சார், நாங்க இந்த பழைய குட்டையில மீன் பிடிக்க விரும்பல. நாங்கள் அறிவி போல விஜய் அவர்களே பழைய கட்சியில இருந்தா இங்க போட்டு ஆள் சேர்த்துட்டு இருக்காரு. வரிசையா எங்க சேர்றாங்களே எல்லாருமே, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ. இல்ல சார், நாங்க அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு எங்க கூட சேர்றவங்களும் ஏத்துக்கிறோம். அந்த பழைய ஃபார்மேட்டே வேண்டாம் சார். மக்கள் ஏதோ ஒரு வெறுப்பு, ஒரு பிராண்டிங் ஆயிப்போச்சு. ஏடிஎம்கே டிஎம்கேனால அலிகேஷன் தான், ஏடிஎம்கே டிஎம்கேனால ஊழல் தான், ஏடிஎம்கே டிஎம்கேனால கட்ட பஞ்சாயத்து தான், ஏடிஎம்கே டிஎம்கேனால கரப்ஷன் தான், கமிஷன் தான் அப்படின்றது ஒரு மக்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு விஜயண்ணா வந்ததுக்கான காரணமே என்னன்னு நீங்க தயவுசெய்து சொல்லுங்களேன். இந்த ரெண்டு கட்சி மேல அதிருப்தி உச்சம். என்னையா இவங்க உட்காந்து பகல்குள்ள அடிக்கிறாங்க, புதுசா ஒருத்தர் வரட்டும் ஒடியாண்டா. விஜயண்ணனுக்கு அந்த ஒரு ஃபேக்டர் தான் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. அவருடைய சினிமா பிரபலத்தை தாண்டி, அவருடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஒரு ஃபேக்டர் தான் அவருக்கு பெரிய அளவு எடுபட்டது. அந்த அறுவடையை அண்ணன் அண்ணாமலை அவர்களும் மேற்கொள்வாரு. இன்னைக்கு 2031 சினாரியோ நமக்கு இன்னைக்கு தெரியுதுங்க. தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஆட்சி கட்டில் யார்? இன்னைக்கு உதயநிதி பெரிய எதிர்கட்சி, அவர் வாயை திறந்தாலும் அப்படியே பொன்மொழியா வருது, மக்களுக்காக கத்துறாருன்னு பேசுறோமே. இன்னைக்கு 2031 தேர்தலை பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு மாசம் தான் ஆகுது. 5 வாரத்திலேயே 2031 அண்ணாமலைக்கு விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு மக்கள் பரவாயில்ல பேசுறாங்க. நாங்கெல்லாம் மீடியால பேசுறோம், அவ்வளவு வியூஸ் போது. மக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலே மக்களுடைய வெளிப்பாடு தெரியுதுங்க. இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கணும்? பைத்தியக்காரனா இருக்கானுங்க, இன்னைக்கு எலெக்ஷன் இல்ல, ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிருக்கணுமா கூடாதா? கண்டிப்பா. மக்கள் எல்லாம் வெகுமதி கொடுத்து ஏற்கிறாங்க. ஆமா, விஜய்க்கு சரியான ஆல்டர்னேட்டிவ், விஜயை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி பெற்றவர், தமிழ்நாடுடைய வளர்ச்சி, ஜீவாதார உரிமைகள். தமிழ்நாடு இன்னைக்கு யூஎஸ் போயிருக்காரு. ஆமா, தமிழ் மொழியை பத்தி, தமிழ் அறிஞர்களை பத்தி, தமிழனுடைய ஒரு தொன்மையை பத்தி, நம்முடைய நேர்மையை பத்தி ஒரு தலைவர் அமெரிக்காவில் போய் பேசுறது எவ்வளவு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கெல்லாம். தமிழை பற்றி போற்றக்கூடிய தலைவர்கள் இங்க இல்லைங்க. இன்னைக்கு திமுக தமிழ் வாழ்கன்னு போர்டை போடுவாங்க, ஆனா எங்க வாழ வச்சாங்கன்னு தெரியல. அவங்க ஹோம் ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேசலாம் ஃபைன் போடுவாங்க. அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக சொல்லிலேயே கேட்டு பழகிட்டேங்க, செயல்ல நான் பார்த்ததே கிடையாது. இது வரலாம் திமுகவுடைய சொல்லலாம் கேட்டீங்கன்னா அப்படியே நமக்கு ரத்தம்லாம் கொதிக்கும். நீங்க பிபி மாத்திரை போடணும், அந்த அளவு நமக்கு அப்படியே நரம்பெல்லாம் பொட்டைக்கும். பா, தமிழுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்ணை மூடி பேச திருப்பினீங்கன்னா செயல்பாடுல ஒண்ணுமே இருந்திருக்காது, வெறும் கல்வெட்டு தான் அவங்க கிட்ட. ஆனால் செயல் அரசியல் அப்படின்றது ரொம்ப ஒரு தீர்க்கமா இருக்கக்கூடிய தலைவராக அந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு புது பாய்ச்சலை ஏற்படுத்துறாரு. இப்ப நான் பொள்ளாச்சி போறேங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. யாருமே ஆதாயமற்ற தொண்டர்களா இருக்காங்களே. அப்ப இந்த கட்சி, இந்த கூட்டம் அரியணை ஏறுவது உறுதியா இல்லையா? அதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கு. மற்றற்ற மகிழ்ச்சியோடு பொள்ளாச்சியில ஒரு விழிப்புணர்வோடு மக்களுக்கு வருகிற காலத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் நான் விழிப்புணர்வை கொடுப்பேன், நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன், கெட்டது நல்லதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி தேவைங்க. திமுக 75 சீட் வச்சிருக்கிறதுனால அது எதிர்கட்சி தேசியம் நினைச்சிடாதீங்க. உண்மையான மக்கள் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியாக புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் மக்களின் குரலாக அனைத்து மக்கள் மன்றத்திலும் ஒழிப்பார். சரி, இப்ப அதே நேரத்துல அந்த தாவேக ஆட்சியை மக்களே கவிழ்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறாரு. அதே சமயத்துல அந்த தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஒரு 10 பேரை விட கைது பண்ணி வச்சிருக்காங்க. இன்றைக்கு பார்க்கிறோம் அப்படின்னா அன்னை சரவணன் எம்எல்ஏ அவர்கள், அவரு கூட ஆதாரத்தோடு எடுத்து காமிச்சிருக்காரு. என் கூட பேரம் பேசினாங்க 50 கோடி வரைக்கும் அப்படிலாம் கூட பேசுறாரு.
தாவேகா ஆட்சிக்கு நீடிக்க விட மாட்டாங்களோ? கவுண்டமணி என்ன கதை தான். இவங்க கதையை சினிமாலே முடிச்சிடலாம். தலைகீழாதான் குதிப்பேன், நேரம் குதிப்பாரு தலைகீழ. திமுகவுக்கு இன்னைக்கு நேரம் கட்டிக்கிச்சு, அவங்களுக்கு நேரம் சரியில்லை, 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு அப்பா வராத ஒரு விரக்தி மகனுக்கு, வாயை திறந்து பேச முடியாத 2வது விரக்தி, 3வது தாவேக்கால நம்ம அவருக்கு பாயிண்ட்ஸே சரியா கிடைக்கல. இப்போ ஏடிஎம்கே ஜென்ரலா இருக்கும், நீங்க பண்ணலையா ஊழல், நீங்க இவ்வளவு கோடி வாங்கலையா, அவங்க நீங்க வாங்கலையா அப்படின்னு. இப்ப அதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், இவங்களுக்கு எதிராக ஒரு புது கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு. என்ன அலிகேஷன் வைக்க முடியும்? நீங்க எலக்ட்ரிசிட்டியில ஊழல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு புது கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுது. ஏதாவது இவங்க வாயை திறந்தா தாவேக்காவை இந்த விஷயத்துல பாராட்டுறேன். எதையாவது திமுக வாயை திறந்ததுன்னா, ஊழலை பத்தி நீங்க பேசலாமா, மின்வெட்டை பத்தி நீங்க பேசலாமா? திமுக பேச விடக்கூடாதுங்க. 5 வருஷம் நம்ம பேச்ச கேட்காத திமுகவை சட்டமன்றத்தில் எதுக்காக அவங்க பேசணும்? இனிமேல் திமுகவுடைய அஜெண்டா இன்னைக்கு குழப்படி அரசியல் தாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக தான் குழப்புவாங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, ஏங்க இதை பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் பெரிய குழப்பம் இருக்கிறது, அம்மையார் சசிகலா, ஐயா எடப்பாடி, மோடியின் கீழே சரண்டர் ஆகிறது ஏடிஎம்கே, அப்படி போவாங்க. இன்னைக்கு பாருங்க, திமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியான அடக்கமா இருப்போம், மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம், இனிமேலாவது திருந்தி வருவோம். இந்த லாவில் சொல்லுவாங்க ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு, தொடர்ச்சியாக குற்றங்களை செய்தவனுக்கு திருந்துறதுக்கான மனநிலையே இருக்காது. அதே போல தப்பு செஞ்சே பழகி, ஊழல் பண்ணியே பழகி, கொள்ளையடிச்சே பழகி, மக்களை ஏமாற்றியே பழகினவங்களுக்கு இன்னைக்கு என்னடா பண்றதுன்னு திருன்னு இருக்காங்க. அதனால இப்போ அவங்களுடைய 2ஆம் கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா எம்எல்ஏ போய் வேலை பேசி வாங்குறது, உனக்கு 50, உனக்கு 100, உனக்கு 150. என்ன அரசியல் இது? கூத்து. அரசியலை கூத்தாக மாற்றி அதில் குளிர்காய்வதற்கு திமுக காத்திருக்கு. அந்த குளிர்காயிற எண்ணம் திமுகவுக்கு ஒருபோது ஈடேறாது. குழப்பமா இருக்காங்க பிரதர். இன்னைக்கு அப்பா வர முடியல கட்சி தலைவரா, பொதுச் செயலரா ஒரு ஐயா இருந்தாரு, அந்த ஐயாவும் வர முடியல, முதன்மை செயலரா ஒருத்தர் இருந்தாரு, அவரும் வர முடியல. என்னடா நம்ம கட்சியை கழுவி கவுத்துட்டாங்களே, ஒண்ணுமே புரியல, இனி எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம் போலயே. நான் வேற எங்க அப்பாவுக்கு முதலமைச்சராக நினைச்சேன், கடைசியில போய் எங்க அப்பாவே எம்எல்ஏவா இல்ல. இன்னும் போற பக்கம் பார்த்தா கட்சி ஒரு வழி ஆயிடும் போலயே. எங்க அத்தை வேற ஒரு பக்கம் கட்சி லீட் எடுத்துருவாங்களோ, கனிமொழி அத்தை வேற, ராசாரான வேற நல்லா பேசுறாரு மேடையில, நமக்கு மைக்க பிடிச்சா 2 வசனத்துக்கு மேல ஒன்றும் பேச தெரியலையே. என்னடா பண்றது, ஏது பண்றது, இளைஞரணியும் செயல்பட சொல்ல முடியலையே. செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகாம இருக்காங்களே, எப்படிதான் அந்த கட்சியை கொண்டு போறது? எதையாவது ஒன்று பண்ணு. தாவேக்காவை திட்டு, அதிமுகவை திட்டு. மக்கள் சார்ந்த எண்ணங்களுக்கு இவர்கள் வராத வரை மக்கள் மனதில் என்றுமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து அண்ணாமலை அண்ணனை, இந்த 2 எதிர்கட்சி சொல்றீங்கல்ல, இந்த 2 மலைன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த 2 மலையும் தயவு செய்து அண்ணாமலையோடு நீங்கள் கம்பேர் பண்ணிடாதீங்க. அவருடைய தரமே வேற, ரதமே வேறன்பாங்க. அது போல இவங்கெல்லாம் என்ன ரகம்னே தெரியல. அதனால இவங்களோடு எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள் அன்கம்பேரபிள். போட்டி அண்ணன் விஜய் அவர்கள் 2026 சொன்னது எப்படிலாம் மக்கள் ரசிச்சாங்களோ, இப்போ நான் சொல்றேன் 2031 2 பேர் தான் போட்டி. ஒன்று அண்ணன் அண்ணாமலையார், இன்னொன்று அண்ணன் விஜய். ஓகே சார். இன்னொரு பக்கம் இத்தனை நாள் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பலமாக இருந்தது விசிகா. எதை கேட்டாலும் விசிகா பயங்கரமா வந்து அவங்களுக்காக ஆதரவு அளிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த விசிகா பார்த்து சோபாவுக்காக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி மற்றவர்கள் எல்லாமே இந்த கட்சியில் விமர்சித்த உடனே இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பொங்கி தீத்துட்டாரு. இத்தனை கோடிகளை வந்து அப்படியே சோபால வச்சா கொடுத்துட்டாங்க எங்கள்கிட்ட, நான் என்ன அப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னா பதவிக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லி இப்போ பொங்கி இருந்தாரு. விசிகா மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்களே திமுகவிலையும் உங்களுடைய தலைவரும், எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, அந்த முஸ்லீம் இயக்கம், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் படம் தான் ஞாபகம் வருது. சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, சிட்டிக்கு எமோஷன்ஸ் வருது. 5 வருஷம் சிட்டி ரோபா மாதிரி இருந்தவங்க அவங்க பாவம், வாயே திறக்க மாட்டாங்க. என்ன அட்டுழி நடக்கட்டும், என்ன அட்டகாசம் நடக்கட்டும், கம்முன்னு இருப்பாங்க. சிட்டிக்கே நீங்க ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, எல்லா சிட்டிக்கும் நீங்க எமோஷன் வந்து கத்தக்கூடிய சூழ்நிலை. இதே திருமாவளவன் அண்ணனே திமுகவுக்கு எவ்வளவுலாம் ஜால்ரா அடிச்சு பேசியிருக்காரு. திமுக போல ஒரு கட்சியே இல்லை, திராவிடம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அவங்க கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அவங்க கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்குன்னு மறந்து திமுக கட்சியாகவே பயணித்தவங்க இவங்கெல்லாம். இன்னைக்கு இவங்களே கழுவி கவுக்குறாங்க திமுக. நான் பழசெல்லாம் சொன்னா வேற மாதிரி ஆயிடும், அசிங்கமாயிடும்ன்றாரு. இதோடைய பதில் என்ன? சோஃபாவை பத்தி பேசுறதுக்கு சூட்கேஸ்காரங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்க சூட்கேஸ் கொடுத்து அனுப்புவீங்க, நீங்க சோஃபா கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. என்ன அரசியல் இது? சட்டமன்றத்துல தான் ஒன்றும் பேச தெரியல உங்களுக்கு. எதையாவது ஒரு அவதூறு பேசிக்கிட்டு இவர் ஒரு டைலாக், அப்படி அவர் ஒரு டைலாக், இவர் ஒரு டைலாக். நமக்கு சினிமா அந்த ட்ரூப்புக்குள்ள போன மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. சரி, மக்கள் மன்றத்தை ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா உதயநிதி அவர்கள் சில பேர் சோஃபா வந்ததனால் போய்விட்டார்கள். அப்போ உங்க கட்சிக்கு எவ்வளவுலாம் அவங்க ஆதரவாக நின்றுருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க?
அநியாயத்துக்கு அவங்களும் ஜால்ரா அடிச்சதின் பேரில் அந்த பாவத்துக்கு இன்னைக்கு அவங்க பிராய்ச்சத்தை தேடிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும். உதயநிதி பேசுறது நியாயம் தானேங்க, பண்ணிட்டுங்க. எவ்வளோ தப்புகளும் கூட நின்னாங்க உடந்தையா, அவங்க அதற்கான பாவத்தை அவங்க அனுபவிக்கணும். அதான் இதோடைய முடிவு. விடுதலை சிறுத்தை கட்டத்தில் நம்ம எவ்வளோ கெஞ்சிருப்போம் போன ஆட்சியை, தயவு செய்து வாயை திறங்களேன், கொஞ்சமாக சொல்லுங்களேன் அங்கே போயின்னு. அந்த 4 சீட்டுக்கு ஒரு 2 சீட்டுக்கு அவங்க படாத பாடுபட்டாங்க. இன்னைக்கு வெளியே வந்து அவங்க ஒரு மந்திரி வாங்குறது திமுகவால் ஏற்றுக்க முடியல. இதே ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்குறாங்க, சார் கூட்டணி ஆட்சி பற்றி. ஆக தமிழ்நாட்டில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே ஆட்களுக்கு இன்னைக்கு மந்திரி, எங்க அப்பா எந்திரி, எங்க அப்பா எம்எல்ஏ கூட இல்லையே. அப்போ பையனுக்கு வைத்தறிச்சலா இருக்குமா இருக்காதா? நம்ம கிட்ட 1 சீட் 2 சீட்டு கேட்டு சுத்தி வந்தவங்களாம் இன்னைக்கு மந்திரி சபையில இருக்காங்க. என்னையா இது வைத்தறிச்சலா இருக்கேன். வைத்தறிச்சலின் வெளிப்பாடுல அந்த உதயநிதி அவர்கள் புலம்புகிறார். விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்க பாவத்திற்கு இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கட்டும். அவங்க செய்த ஒரு சப்போர்ட்டு, அவங்க அழுத்தக்கூடிய ஒரு ஜால்ரா, அடிச்ச முன்னாள் திமுகவுக்கு போட்ட ஜால்ரா இன்னைக்கு அவங்களாலேயே ஏற்றுக்க முடியாம திமுகவை திட்டுறாங்கன்னா திமுகவுடைய நிலைமையை யோசிங்க. எல்லாத்துக்கும் பிள்ளையாசி யார் பிரதர்? கரப்ஷனுடைய ஃபாதர் யாருங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் யாரு தமிழ்நாட்டில்? பதில் சொல்லுங்க. எல்லாம் டிஎன்பிசியில் கேட்கலான்னு இருக்கோம் நாங்கள் வர காலத்துல. டிஎன்பிசியில் கேட்க போறீங்களா? ஆமா சார். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் யாரு? ஐயா கருணாநிதி தான். இப்படி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க கரப்ஷனை பத்தியோ, சூட்கேஸை பத்தியோ, சோஃபாவை பத்தியோ, பேரத்தை பத்தியோ என்ன யார் எதை பேசுறது விவசாய இல்லையா? போற போக்குல எதையாவது ஒரு பேசுறதா? சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, பொய் சொல்லலாம், ஏக்கறக்கெல்லாம் சொல்லக்கூடாது. திமுகவுடைய பொய், திமுகவுடைய ரீல் தமிழ்நாட்டில் அந்து விட்டது. இனி நீங்கள் என்ன செய்தாலும் அதை அறுவடை செய்ய முடியாது என்பதுதான் வீத லீடர்ஸினுடைய கருத்து. 2031 புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வசம் தமிழ்நாடு வந்து சேரும். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்து நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.